எல்லாமே வந்து 100,000 தாண்டி தான். 50 லட்சத்துக்கும் குறைவா ஆடி எந்த காருமே பார்க்க முடியல. மேபி வேற மாடல்ஸ் எல்லாம் வந்து ஆடியில வந்து ஏதாச்சும் இன்னும் கவர்ச்சியா இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவல் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 150,000 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2021 மாடல் சூப்பரா இருக்கு. ஆனா 50,000 கிலோமீட்டர் ஓடின காரே பாத்தீங்கன்னா 155,000 75 லட்சம் அதுக்கு மேற்பட்டு தாங்க வருது. ஹே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் பிராண்டான ஆடி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த ஷோரூமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஹாமில்டன் சிட்டியில் பேஸ் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் மெயினாக நியூசிலாந்தில் என்னென்ன மாடல்ஸ் ஆடியில் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ப்ரைஸ் கம்பேரிசனும் பண்ண போகிறோம். இந்தியாவில் என்ன மாடல்ஸ்லாம் கிடைக்கும், நியூசிலாந்தில் என்ன மாடல்ஸ் கிடைக்கும், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எஸ்யூவி மாடல்ஸ் நம்ம நிறையாவே இதில் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சில ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் ஆகிய செடான் டைப்பும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வாங்க vlogக்குள்ளே போகலாம். நியூசிலாந்தில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு எஸ்யூவி டைப்பில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q5, Q7, Q6, Q8 கிடைக்குங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Q5, Q7 எப்பயுமே இருக்கிற மாடல்ஸ் தான். ஆனால் Q8 பற்றியும் Q6 பற்றியும் எனக்கு இந்தியாவில் தெரில. பட் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிற வெர்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் எடிஷன் தான். நல்லா ஹை பெர்ஃபார்மன்ஸ் எடிஷன். இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் Q8 ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காரோட விலை பார்த்திங்கன்னா 155,000 வருது. நம்ம ஊர் காசுப்படி 75 லட்சம். எவ்வளோ கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2020 மாடல், 4000 cc என்ஜின்ங்க. என்ன தான் 2020 இருந்தாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155,000 போட்டிருக்காங்க. நியூ Q8 ஸ்போர்ட்ஸ் எடிஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260,000 வரைக்கும் வருங்க. அதாவது 1,30,00,000 வரைக்கும் வருது. ஆனால் Q8 பாருங்கள் அப்படியே தேர் மாதிரி இருக்குது. ரொம்ப ஜைஜாண்டிக்காக நல்ல லக்ஸூரியஸாகவும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எடிஷனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுமே பட்டாசாக இருக்குங்க இந்த காரு. அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ரொம்ப பிராண்ட் நியூவாக Q7, அதுவுமே ஹை பெர்ஃபார்மன்ஸ் எடிஷன் தாங்க, ஸ்போர்ட்ஸ் எடிஷன் தான். இந்த பிராண்ட் நியூ Q7ஓட ப்ரைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200,000 வருது. 1 கோடி வருது. Q7 2025 மாடலு. இன்னும் இந்த காருக்கு நம்பர் கூட எடுக்கலை. அப்படியே வாங்க நம்ம நியூசிலாந்தில் உள்ள எஸ்யூவி மாடல்ஸோட ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். Q5 பார்த்தீங்கன்னா 140,000 வருதுங்க. நம்ம ஊர் காசுப்படி 70 லட்சம் வருது. Q6 பார்த்தீங்கன்னா 145,000 வருது. Q7 பார்த்தீங்கன்னா 177,000 வருதுங்க. Q8 ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா 252,000. Q8ஓட ஹை எண்ட் வெர்ஷன் நம்ம ஊர் காசுப்படி பார்த்தீங்கன்னா 1,25,00,000 ரூபா வருதுங்க. ஸோ Q5 பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஆனால் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிராண்ட் நியூ காருக்கு. இங்கே பழைய கார்ஸும் கிடைக்குங்க. அது நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் இல்லைனா டீலர்ஸில் தேடி பாருங்கள். நல்லா இப்போ அதாவது 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இதெல்லாமே உங்களுக்கு 20 லட்சத்துக்கு கிடைக்கும். அதாவது 40,000 நியூசிலாந்து டாலர்ஸ்க்கு. ஓரளவுக்கு தேடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வண்டியே பிடிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா Q6 இதோட ப்ரைஸ் 135,000 வருதுங்க. அதுவுமே கிட்டத்தட்ட 65 70 லேக்ஸ்க்குள்ளே ப்ரைஸியாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல் எலக்ட்ரிக். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் காலங்களில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஹைப்ரிட்னு போகிறதுனால எலக்ட்ரிக்கு மோகம் அதிகம் தான். இந்த பேஸில் இருக்க ஆடி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வெறும் எஸ்யூவி மட்டும் இல்லைங்க. இங்கே நிறையா ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் இருக்க ஹேட்ச்பேக்கும் நிறையா இருக்குது. அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். பட் நம்ம இங்கே எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது புது கார்ஸுங்க. புது கார்ஸ் இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு 10,000 15,000 கிலோமீட்டர் ஓடின கார்கள் மட்டுமே இங்கே வச்சுருக்கனால ப்ரைஸ் இங்கே அதிகமாக தாங்க உங்களுக்கு இருக்கும். எஸ்யூவி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இங்கே இருந்த செடானும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்போர்ட்ஸ் எடிஷன் தாங்க, R5. இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 2020 மாடல் 100,000 வருது. நம்ம ஊருக்கு காசுப்படி 50 லட்சம். 20,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும். ஆனால் யூரோப்பியன் கார்ஸ் ஷோரூமில் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பழுதடையாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையாக யோசிக்காமல் வாங்கலாம். ஏன்னா யூரோப்பியன் கார் செலவு வச்சா அதிகமாக வைக்கும். அதனால் ஷோரூமில் வாங்குறது பெட்டரான சஜஷன்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு வந்து இல்லை 50 லட்சம்லாம் வச்சு என்னால் வாங்க முடியாது, பட் ஆடி கார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் வந்து தேடி பாருங்கள். இல்லைனா ட்ரேட் மீல்னா டீலர்ஸ்கிட்டையும் உங்களுக்கு கார்ஸ் கிடைக்கும். ஒரு 50,000 60,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி வந்து ஒரு 20 லட்சத்துக்கு, அதாவது 40,000 நியூசிலாந்து டாலருக்குலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேடி பாருங்கள். அடுத்து இன்னொரு S8 வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு சரியான ஸ்போர்ட்ஸ் எடிஷன் தாங்க, நல்ல செடானு. இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 120,000, 60 லட்சம் போட்டிருக்காங்க. 2021 மாடல், ஆனால் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒரு கன்க்ளூஷனாக சொல்லணுன்னா, இந்தியாவில் இருக்க மாடல்ஸ் எல்லாமே வந்து நியூசிலாந்தில் இருக்கானா கிடையாது. நியூசிலாந்தில் இருக்க மாடல்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ரோட் கண்டிஷனை பொறுத்து வந்து உங்களுக்கு மாடல்ஸ் அண்ட் வேரியண்ட் வந்து மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து நியூசிலாந்தை காட்டிலும் ஆடி கார்ஸோட ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸும் லக்ஸூரியஸ் கார்ஸ்க்கான டேக்ஸும் வந்து நியூசிலாந்தை காட்டிலும் இந்தியாவில் வந்து ரொம்பவே அதிகம். உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிராண்ட் நியூ ஆடி காரோட ப்ரைஸ் வந்து என்ன ரேஞ்ச் வந்து வருது அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இதே மாதிரி முன்னாடியே நம்ம லாஸ்ட் வீக் வந்து ரேஞ்ச் ரோவரோட கார்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபுல் வீடியோ. அதையுமே பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் இல்லாமல் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் அல்லாத Q5 Q7லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக தாங்க வரும் இப்போ நம்ம பார்த்த மாடலை காட்டிலும். ஆனால் குறிப்பாக சொல்லணுன்னா, எந்த லக்ஸூரியஸ் பிராண்ட் எடுத்தாலும் நியூசிலாந்தை காட்டிலும் இந்தியாவில் விலை அதிகம் தாங்க. ஏன்னா இம்போர்ட் டியூட்டிஸும் லக்ஸூரியஸ் பிராண்ட்கான கார்ஸ் டியூட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்தியாவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தகவல் எதுவும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இன்னும் அடுத்த வாரம் வந்து வேறு லக்ஸூரியஸ் கார் பிராண்டான லெக்ஸஸை பற்றி வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். சியர்ஸ் காய்ஸ், நன்றி, வணக்கம்.